இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சோலோல டெய்லி மிஷின் மேட்சை எப்படி பக்காவா ஃபுல் பிளஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி மிஷினை பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் கேரண்டி. அது இல்லாம பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா நம்ம சோலோல பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போறோம். ஒன் அண்ட் ஒன்லி பாத்தீங்கன்னா சோலோ மட்டும் பிளே பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் போறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இனிமேல் சோலோ தான் பாத்தீங்கன்னா நம்ம பிளே பண்ண போறோம். சரி ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா சோலோல தான் பாத்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் போறோம். 2 நாள் பாத்தீங்கன்னா நம்ம ரேங்க் பூஸ்ட் பண்ண போறோம். சாட்டர்டே அண்ட் சண்டே மார்ச் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரேங்க் சீசன் பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா 9 நாள் இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இப்பயே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பிராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பக்காவை பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நான் கிராண்ட் மாஸ்டர் போறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸே ஆகாது. ஆனா சோலோவை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே பொறுமையா இருக்கணும். ஏன்னு நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். சீசன் ஸ்டார்டிங் அப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே லாபி பாத்தீங்கன்னா வேற மாதிரி வருவானுங்க பிளேயர்ஸ்லாம். ரொம்பவே ஆடா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பாத்தீங்கன்னா இது மீடியம் லாபி தான். ஓகேவா, நான் ஒரு 11,000 பாயிண்ட் கிட்ட தான் பாத்தீங்கன்னா இருக்கேன். ரேங்க் புஷ் பண்ணல. நெக்ஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா புஷ் பண்ண போறோம். சோலோல பாத்தீங்கன்னா ஒன்லி சோலோ தான் பாத்தீங்கன்னா புஷ் பண்ண போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேண்டிங் எங்கடா இறங்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இறங்குங்க. ஆங்கர். ஏன் அங்க இறங்கணும்னா எனிமே அவ்வளோ வரமாட்டான். வந்தா கூட ஒத்தா 2 பேர் வருவானுங்க தவிர அவ்வளோவா யாருமே வரமாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் லேண்டிங் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வெண்டிங் மிஷினை மார்க் பண்ணிக்கோங்க. 600 மீட்டர் கரெக்டா வந்தோடனே பாத்தீங்கன்னா நீங்க ஜம்ப் கொடுத்துருங்க. அவள் தான் அங்க ஆங்கர் போறீங்க. இருக்கிற லூட் அடிப்போம். 4-5 வீடு இருக்கும். அந்த லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் கேம் பிளே பண்ணி எப்படி ப்ளஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு டெய்லி மிஷின் கூட ஆள் இல்லை ப்ரோ, ஸ்குவாட் இல்லை, டியோ இல்லை, யாருமே இல்லைன்னா சோலோ தான் பெஸ்ட்டு. நான் இப்போ இனிமேல் சோலோ தான் விளாட போகிறேன். யாரையுமே நம்பக்கூடாதுங்க சத்தியமா. அது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கூப்பிட்டா வரவும் மாட்டானுங்க, ஆள் இருக்க மாட்டேது. சரி நானே தனியாக இனிமேல் புஷ் பண்ணிக்கிறேன் கிராண்ட் மாஸ்டர் சொல்லிட்டு. அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா சோலோவில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா போகிறோம். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போட்டு வீடியோ கம்மிங் சூன் வரும். ஓகே, ஒன்றும் நிறைய நாள் இருக்கு. சரி ஃபர்ஸ்ட்டு நம்ம மேட்ச்குள்ளே வந்துடலாம். ஒரு ஷார்ட் ரேஞ்சு ஒரு லாங் ரேஞ்சு. இங்கே இருக்கிற பீட்டுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூட் அடிங்க. வேற ஆங்கருக்குள்ளே போகாதீங்க. அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு 1 நிமிஷம் டைம் இருக்கு. அந்த 1 நிமிஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா வண்டி எடுக்கணும். அது அந்த டைம் முடிஞ்சிட்டோம் பிரச்சனை இல்லை, முடிய போகுது. சரி நான் இங்க இருக்கிற லூட்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க ப்ரோ எனக்கு எனிமி வந்துட்டான் ப்ரோ, எனக்கு இறங்கணுன்னே எனிமி அடிச்சிட்டான் ப்ரோ அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா நான் நடுவில் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் என்ன பண்ணோன்னு. நீங்கள் செத்துட்டீங்கன்னா என்ன பண்ணோன்னு. ப்ரோ எனிமி முன்னாடி இருந்தானா நீ அடிக்க பாருங்க. அந்த 1 நிமிஷத்துல நீங்க ஆட்டோ ரிவே ஆயிடுவீங்க. இப்போ பாருங்க எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வண்டியை தேடணும். இங்கே இருக்கிற லூட்டே ஒரு ஷார்ட் ரேஞ்சு ஒரு லாங் ரேஞ்சு. ஓகேவா, உங்களுக்கு வெஸ்ட் தேவையில்ல, ஹெல்மெட் தேவையில்ல, எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல. அது எப்படி ப்ரோ லூட் இல்லாமல் எப்படி ப்ரோ மேட்ச் வின் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்களா? அதுக்கு தான் ஒரு 2 ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இது ஒரு யோசிக்கு 2 ட்ரிக்கு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கணும். வண்டி எங்கெங்க இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஆங்கரில் மட்டும் 6 இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கும். 6 இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கும். வண்டி இல்லாமல் இருக்கவே இருக்காது. மிஷா கேரக்டர் மஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வாங்க. இப்போ பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எங்கெங்க வண்டி இருக்கு. 6 இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கரில் பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கு. நீங்கள் பிரச்சனையே பட தேவையில்ல. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஆங்கரை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஹீரோய்க்கு அந்த காலத்தில் நான் ஹீரோய்க்கு போவாங்களே அப்போல்லாம் ஹீரோய்க்கே பெருசு. நான் போனேன். இந்த பாருங்க இங்கே 2வது இங்கே ஒரு ஷெட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2வது வண்டி. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த டோக்கன் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க பைக் இருக்கா 3. ஓகேவா, அதுக்கப்புறம் அங்கே லான்ச் பண்ண ஒன்று இருக்கும் தெரியுமா, அப்சர்வேட்டரி. அதை கொஞ்சம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாலம் இருக்கும் இல்லையா, அங்கே 1 3 4 சொல்லிட்டேன். அடுத்தது வாங்க காமிக்கிறேன். இப்படியே நீங்கள் போனீங்கன்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சின்ன வீடு இருக்கும். இங்கேயே இறங்கி நீங்கள் லூட் வச்சுக்கோங்க. இனிமே அவ்வளோ வரமாட்டான். இங்கே பாருங்க 5வது இடம் அங்கே ஒரு பைக் இருக்கா பின்னாடி 5 இடம். இன்னொன்று சொல்கிறேன், எங்கடா இங்கே வேற எங்கடா வண்டி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இன்னொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 9 பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வேற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க 6 இடம். ஓகேவா, கார் இருக்கு. பக்காவாக பார்த்தீங்கன்னா 6 இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கு. வண்டி இல்லைன்னு வாய்ப்பே கிடையாது. சப்போஸ் ஏதோ ஒரு ரேர் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி கிடைக்காது. இப்போ நீங்கள் வண்டி எடுத்தோடனே காயினை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. என்ன ப்ரோ ஸ்பான்சர் பண்ண போகிறோமா, அதெல்லாம் கிடையாது. நான் ஏன்னு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
மினிமம் பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்கு. ஒரு வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயின் ஒரு 800 காயின் உங்களுக்கு போதும். அதுக்கு மேல கூட எடுத்தா கூட பிரச்சனை இல்ல. அர்சனல் கீ வாங்கிக்கோங்க. அர்சனல் கீல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தேவை. நம்மளுக்கு ஒத்த ஆள் தானே நம்ம சோலோ தான் வந்திருக்கோம். பிரச்சனையே கிடையாது. ஃபுல் லூட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். ஆனா உஷாரா எடுக்கணும். கிராஸ் ஃபயர் ஆயிடும். மெயினான இந்த இடத்துல பாருங்க. நான் வந்து இங்க எடுக்கலாம் நான் ஐடியா பிளான் பண்ணிட்டேன். ஒருத்த எனிமி வந்துட்டானா சரி வெயிட் பண்ணு. இறங்கி அடிப்பான். அதனால பைக்லயே சுத்துறேன். மேல பாருங்க பாலத்து மேல. எங்கன்றா வரீங்க? நான் அர்சனல் ஓப்பன் பண்ணும்போதுதான் வரானுங்க 2 பேரு. சரி வேணாம் இங்கே வேணாம் வேற இடத்துல அர்சனல் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது ஸ்ட்ரைட்டா ஓட்டாதீங்க பைக்கு. எந்த வண்டியா இருந்தாலும் சரி. எனிமி பார்த்தீங்கன்னா பின்னாடி அடிக்க பார்த்துட்டு இருக்கான். வளைச்சு வளைச்சு ஓட்டுங்க. அப்பதான் புல்லட் உங்க மேல படாது. இல்லைன்னா ஜோலி முடிச்சிருவான். ஏடபிள்யூஎம்ல வச்சிருந்தா அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரி இங்கே வந்துடலாம் சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா இந்த எனிமியை போகவே மாட்டான். சரி நம்ம ஓப்பன் பண்ணி தப்புன்னு வெஸ்ட் லெவல் 4 ஹெல்மெட் லெவல் 3 அதுக்கப்புறம் என்ன கன் தேவையோ நான் பார்த்தீங்கன்னா M79 எடுத்திருக்கேன் லான்ச்சரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கில்ல கம்மியாக தான் அடிப்போம். நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா போயா தான் ஓகேவா. கோல் வந்து போயா தான். போயா மட்டும் அடிச்சா போதும் நம்மளுக்கு டெய்லி மிஷன் மேட்ச்ல. நீங்கள் ஒரு கில் அடிச்சா கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளஸ் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இப்போ பாருங்க லான்சர்ல எனக்கு புல்லட் 7 புல்லட் இருக்கு. சரி ஓகே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனிமி வராத மாதிரி இடத்துல ஓகேவா. எனிமி வராத மாதிரி இடத்துல நான் பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அமைதியா உட்காருங்க கொஞ்ச நேரம். ஏன் ப்ரோ வண்டி எடுத்துட்டு வெளியில சுத்தனா இப்போ எனிமி அடிக்க மாட்டாளா? இங்க எனிமி கவனம் வந்து அடிச்சுட்டானா எனிமி வந்து வராத மாதிரி ஒரு சர்வே பண்ணுங்க கொஞ்ச நேரத்தில் உட்காந்து. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா இது 4 இருக்கும். இது 4த்தையும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எனிமி கிட்ட வரும்போது உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். நீங்க ப்ரோ எனக்கு ஃபுட் ஸ்டெப்லாம் கேட்கல ப்ரோ எனிமி திடீர்னு வந்துட்டான் ப்ரோ அடிச்சுட்டு போயிட்டேன்ட்டான் ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இந்த செட்டிங்ஸை நீங்க ஆன் பண்ணினா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனிமி கிட்ட வந்தா நினச்சிங்க உங்க ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகும். அதிலே கண்டுபிடிச்சிடலாம். நானே இதை தான் வச்சு வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸு. ஆனால் இல்லை டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா எனிமிங்க வைப்ரேட் ஆகலே அவன் ஆன் பண்ணி வச்சிருந்தா அதான் ஒரு பெரிய மைனஸு. சரி பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் வந்து சிங்காக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்க எனிமி ஃபுல்லாக வண்டியில் தான் சுற்றுவானுங்க சோலோவில் பொறுத்த வரைக்கும். சோலோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் போக போக நீங்கள் நிறைய பாயிண்ட் ஏற்றுட்டீங்கன்னா பாட்டில் அப்படியே வர ஆரம்பிக்கும். அதுனா இப்போ நான் பார்த்தீங்கன்னா மீடியம் ரேங்க்கில் தான் இருக்கேன். எலைட் மாஸ்டர் 5 ஸ்டார் இல்லையா. அதனால் ஓரளவுக்கு மீடியம் லாபி வரும். இதே ஒரு பாட்டில் அப்படி தான் அளவுலாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே கம்மியாக தான் இருந்திருக்கும். அவ்வளோவா எனிமே வரமாட்டான் வண்டியில் சுற்றிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மெயினான இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணணும். நீங்கள் என்ன ப்ரோ டைம் வேஸ்ட் பண்ணணுமா? கேம் எல்லாத்தையும் ஒரு டைம் வேஸ்ட்லாம் அது ஒத்துக்கிறேன். என்ன டைம் வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜோலை பார்த்தீங்கன்னா சிங்காக ஒன்று டைம் இருக்குது ஓகேவா. நீங்கள் போயிட்டு எனிமி எங்கே இருக்கான் அப்படின்னு வண்டியில் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க. அவன் முன்னாடி நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா வண்டியை கொளுத்திடுவான். அதனால வண்டியை டேமேஜ் பண்ணால் நம்மளால் பார்த்தீங்கன்னா லாஸ் ஒன்று வரைக்கும் சர்வே பண்ண முடியாது. கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். எனிமி மான்ஸ்டர் ட்ரக்லாம் வச்சிருந்தானா விட்டு ஏற்றிட்டு போயிட்டே இருப்பான். அதனால டைம் வேஸ்ட் பண்ணுங்க. ஒரு கல்லில் சுற்றினே இருங்க. ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாயிடும். இந்த பாருங்க இப்போ பாருங்க இன்னும் சின்னதாயிடும். நானும் ரொம்ப பொறுமையாக தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க லாஸ்ட் வந்துருச்சு. அவெல்லாம் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வரப்போகுது 41 செகண்டு. எனிமி கிட்டே போகாதீங்க. நீங்கள் எனிமி கிட்டே போகாதீங்க. டெய்லி மிஷன் மேட்ச்சு நான் பாருங்க 0 கில்ல தான் இருக்கேன். என்ன ப்ரோ 0 கில் ஆச்சா எப்படி ப்ரோ ப்ளஸ் ஆகுமா? கம்மியாக தான் ப்ரோ ப்ளஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது உண்மை தான். டெய்லி மிஷின் மேட்ச்சில் இந்த மாதிரி நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணினீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ப்ளஸ் பண்ணலாம். ஆனால் சோலோவில் நாங்கள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட் வந்து அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சோலோவில் நீங்கள் 15-20 கில் கூட அடிங்க. 30 ப்ளஸ்ஸே ஆகவே ஆகாது. 25 26 அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆகும் சோலோவில். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 28 அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சோலோவில். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா பாயிண்ட் எடுத்துருக்கோம்ல. எலைட் மாஸ்டர் 5 ஸ்டாரில் இருக்கும் 11,000 பாயிண்ட். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 27 அந்த மாதிரி தான் ப்ளஸ் ஆகும். அதுக்கே நான் கஷ்டப்பட்டு 15 கில் அடிக்கணும். நான் சர்வே பண்ணி லாஸ்ட்டில் வந்துடுவேனே. லாஸ்ட்டில் வந்துட்டு அடித்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். போய் அடிச்சா எக்ஸ்ட்ரா 5 ப்ளஸ் ஆகும் நம்மளுக்கு. சப்போஸ் நீங்கள் 15 கில் அடிக்கிறீங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து உன்னை போட்டான்னு வச்சுக்கோங்க ப்ளஸ்ஸே ஆகாது. வேஸ்ட்டு தான் 18 தான் ப்ளஸ் ஆகும் ஓகேவா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் வந்து கிராண்ட் மாஸ்டர் போக போகிறோம். கன்ஃபார்ம் சோலோவில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி கூடிசீன வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. எலிமினேட்டே ஆகிட்டாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான். சரி நானும் பார்த்தீங்கன்னா இவனை இறங்கி கில் அடிக்கலாம். அந்த அட்லீஸ்ட் 2 கில் ஆச்சா இவனுங்க 2 பேரையும் போட்டுடலாம் சொல்லி பார்த்தா பின்னாடி நடுவில் மாட்டிக்கினேன். இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. நடுவில் மட்டும் மாட்டிக்கினேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்மளை வச்சு செஞ்சிடுவாங்க. இங்கே பாருங்க இவன் எப்படி வச்சு அச்சிடலான்னு பார்க்குறேன் பையன். ஐயோ மறுபடியும் நடுவில் மாட்டிக்கினேன். இந்த மாதிரி தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க 2 பேருக்குள்ளே அடிக்க விட்டுருங்க.
ஒன்று இப்படி சைடுக்கு வந்துடுறேன். இப்போ பாருங்க நான் ஜோனுக்கு வந்துட்டேன் நானே. சரி 8 கால் பூச்சி போடலான்டா சொல்லிட்டு நான் வந்து ரைட் ஹேண்ட் கேரக்டர் உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிச்சதோ எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஓகேவா. இந்த கேரக்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் பாருங்க நீங்கள் எனிமி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நானும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க அவன் ஏதோ தூக்கி அடிக்க பார்க்குறான். என்கிட்ட M79 இருக்கு, பிரச்சனையே கிடையாது. சரி கரெக்டாக ஒரு லான்ச்சர் விடலான்னு பார்த்தா விட்ட செம்ம டேமேஜ். அதையானு பார்த்தீங்கன்னா விட்ட 55 டேமேஜ். அது ஸ்கின் இல்லை நம்மகிட்ட ஓகேவா. எல்லா ஸ்கின்னு தாங்க கேட்குறானுங்க, எல்லாம் காசு தான். ஆமாங்க அது கூட டேமேஜ் கூட போக மாட்டேது M79 அப்புறம் 38. என்னடா இது அடா பாவீங்களா. சரி நானும் என்ன 2 புல்லட் தான் இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. சரி நம்மக்கிட்ட ரைடன் மறுபடியும் போடுறா அப்படி ஃப்ளாஷ் டைஸ் எல்லாத்தையும் போட்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். மாட்டினா பையன் ஏறா அப்படி சொல்லிட்டு MP40 சரியான பார்த்தீங்கன்னா அழுத்தி முடிச்சாச்சு. ஒரு கில் தான் அடிச்சிருக்கோம். லாஸ்ட் ஒருத்தர் இருக்கான். இப்போ அவனை எப்படி அடிக்கணும்னு பாருங்க. பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம். பாருங்க செம டேமேஜ் 182 டேமேஜ். ஒன்று அவள் தான் முடிஞ்சு போச்சு. சிம்பிளே ஈஸி. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. நான் எவ்வளோ போயா திரும்ப வச்சிருக்கேன், ஏகப்பட்ட போய் அடிச்சிருக்கேன். நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா சோலோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் போகிறோம். போடு 43+ டெய்லி மிஷன் பேன்ச்சு பார்த்துக்கிங்களா. ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், இந்த ட்ரிக்கை வந்து ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆகுதான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேவா. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.